மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய எனது அருமை உடன்பரவா சகோதரர் கணியர் ராஜசேகர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விஜயன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை ஜோதிட திலகங்களுக்கும் என்னுடைய காலை பணிவான வணக்கங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு கூட கடைசியில் நம்ம கூட பேசுவேன். இன்னைக்கு இந்த வெள்ளி காசு தங்க காசு பட்டமெல்லாம் கொடுக்கிற நாள் எப்பேற்பட்டது, அதுதான் நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் வச்சுக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு உதாரணத்தோடு நம்ம பேசினோம்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. ஒரு கண்ணு தெரியாத ஜோதிடர் இருந்தார். அவரு ஜூனியர் சீசருக்கு சொன்னாரு, இன்னும் 15 நாள்ல கூட இருப்பவர்களா நீ குத்தி கொல்லப்படுவாயிட்டார் ஜூனியர் சீசர். அவர் சொன்னாரு, அப்படியானா பார்க்கலாம் அப்படின்னு ஜோசியர் அங்கேயே இருக்க சொன்னார். 15 நாள் முடிஞ்சு வந்தது. அவர் சிம்மாசனம் வேறார் படிக்கு போய்கிட்டு இருக்கிற போது இந்த ஜோசியர் அங்கேயே நிற்கிறார். அப்போ அவரை பார்த்து கேட்டார், இடையே நம்ம 15 நாள் கூட இருக்கிறவங்களால குத்தி கொண்டு விடுவாங்கன்னு இன்னைக்கு நான் பட்ட பதவி எடுத்துக்க போறேன் அப்படின்னார். அப்ப சொன்னார் ஜோதிடர், 15 நாள் வந்துருச்சு, இந்த முடியல. ஆனால் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு கண்ணு தெரியாது, எழுத்தை பார்த்து படிக்க முடியாது. கண்ணு தெரியாம எப்படி சொன்னார்? கண்ணே தெரியாம ஜூனியர் சேஷன் 2வது படி ஏறினார், குத்துறாங்க எல்லாரும். அப்ப திரும்பி பார்த்தாரு, புரூட்டஸ் சேர்த்து குத்திக்கிட்டு யூடியூப் புரூட்டஸ் தான். எதுக்கு அதை சொல்றேன்னா, நம்ம ஜோதிடர்கள் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் அவர் சொன்னதுக்கு சொல்லுவீங்களா? கண்ணே தெரியாது, படிக்கவும் இல்லை. அவர் எப்படி அவரை கரெக்டா சொன்னார்? கற்றில நாயினும் கேட்க, என்னங்க படிச்சோம்னா எவ்வளவு படிக்கிறது? ஜோதிட கலைக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருப்பார் அப்படியே. ஆனா இப்ப என்ன செய்யுது? கேட்கணும். இந்த மாதிரி நம்ம ஜோதிடர்கள் அத்தனை பேர் ஒற்றுமையா இது மாதிரி கூடி பேசுகிற விஷயத்துல இப்ப நம்ம விஜயன் அனுபவப்பட்டவர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு, கடியர் சொல்லுவார், எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஜோதிட கலையை நான் உருவாக்குவ ஆரம்ப காலத்துல ஜோதிடர்களை குறையா பேசும்போது முதல் பட்டிமன்றம் மாநாடு எல்லாம் போட்டேன். ஆனால் அத்தனை பேர் மத்தியிலையும் இன்றைக்கு என்னுடைய உடன்பரவாசம் கடியர் ராஜசேகர் அளவுக்கு எடுத்து செஞ்சவங்க இல்லை. வருவாங்க, எல்லாம் அந்த நேரத்துக்கு வருவாங்க, போயிடுவாங்க. டோர் பை டோர் போய் கூட்டிட்டு வந்தேன், அப்ப எல்லாரையும். இன்னைக்கு அவர் என்ன, அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டது அதுதான், மாணவர்களை பேச வைங்க, ரைட்டா ராங் பேசுங்க. நாங்க தான் இருக்கவே திருத்தறதுக்கு, நீங்க பயப்படுறீங்க? எந்த இடத்திலும் ஒரு ஜோசியர் விட்டு கொடுக்க கூடாது. என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டேன், உங்ககிட்டயும் பார்க்கணும். என்ன எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு என்கிட்டயே வரீங்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை வந்தேன். அப்ப சொல்லுவேன், அதே பஞ்சாங்கம் தான் நானும். அவருக்கு ஒரு பஞ்சாங்கம், எனக்கு ஒரு பஞ்சாங்கம் இல்லை. அவங்க கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன், அவ்வளோதான். அதை தவிர வேற யாரும் இல்லை. பஞ்சாங்கத்தை தொட்டு ஒரு ஜோதிடர்னு வரணும்னா பஞ்சாங்கம் ஏன் சுட்டுவிடும்? எல்லாரையும் தொட முடியாது. அதை தொடர்றதுக்கு ஒரு பூர்வஜம் புண்ணியம் பண்ணணும். எந்த கலையில வேணாலும் யார் வேணாலும் வந்துடுறாங்க. ஜோதிடம் தொழில் அல்ல கலை, ஜோதிடம் தொழில் அல்ல கலைங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்ப ஒரு ஜோசியர், மரத்தடி ஜோசியராகட்டும், மாளிகை ஜோசியராகட்டும், இந்த மரத்தடி ஜோசியர் ஒரு நாள் மாளிகை ஜோசியர் ஆவார். அதனால எந்த ஒரு ஜோசியரை எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஜோதிடர் குறை சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் குறை சொல்றதையும் அனுமதிக்க கூடாது. அது ஒண்ணுதான் நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை. யார் இதுல பெரியவங்க இல்லை. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். நாம எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அவர் டிஸ்போஸ் பண்றது ஜோதிடர் மூலம் தான். நல்லா தெரிஞ்சுங்க, வேற யார் மூலமும் இல்லை, ஜோதிடர் மூலம் தான்.
எந்த சபையிலும் ஜோதிடம் இருக்கலாம். அந்த காலத்தில் அரசனுக்கு முன்னால் அடியாசனம் எதிர்ப்பு போட்டாங்க, சரியாசனம் போட்டவரும் ஜோதிச்சர். இப்போ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, இவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக எங்கே ஒளிஞ்சிருந்தாங்க நான் இருந்தபோது. அத்தனை பேரை வெளியே கொண்டாந்துக்கிட்டு இருக்காரு கடிதம் சார். அதனால தான் அவர் என்னுடைய ஜோதிட சபையினுடைய சிறப்பு அவதார புருஷனாக அவர் நினைச்சிருக்கார். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு யாரும் உடைக்க முடியாது, அவருடைய மாணவர்கள் மாதிரி உடைக்க முடியாது. அதனால் நான் கேட்டதே முதல் மாணவர்கள் பேசணும். நாங்களே பேசுகிறோம், மாணவர்கள் பேசட்டும், எல்லா மாணவர்களையும் பேச விடுங்க. அதனால் மாநாட்டில் அதிக முக்கியத்துவம் மாணவர்களுக்கு தான். ஏன்னா அவங்க எவ்வளோ தயாராக இருக்கிறாங்க, எவ்வளோ அமைப்பு வந்திருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளை எல்லாருக்கிட்டையும் கேட்டுவே அதை ஒன்று மட்டும் தவறாமல் செய்யணும். எந்த இடத்துல மாநாடு இருந்தாலும் கட்டாயம் இருந்ததுனால நம்ம வீட்டு திருவிழா மாதிரி வந்துடணும். ஏன்னா மறுபடியும் கிடைக்காது. அது கூட ஒன்றும் இல்லை, நம்ம அன்பர்கள் இருக்காங்க, நான் உட்கார்றதுக்கு கொஞ்சம் தெரியல, முகம் தெரியல, எல்லாம் சீல்டு அவார்டெல்லாம் மறைச்சிருச்சு. அதுக்காக இந்த உயரமாக உட்கார வைக்க 2 தலைவாடி கொண்டாந்து போட்டாங்க. நான் உட்காரல. ஏன் சொல்லுங்க, தெரியுமா? தெரியுமா யாருக்காவது யோசிச்சிருக்காது ஏன்னு தெரியுமாம்மா? யாருக்காவது தெரியுமா? 2 தலைவாடி கொண்டாந்து போட்டாங்க. யார் தலைவாடி போட்டது? யாரு? நெல்லுங்க தலைவாடியை கொண்டாந்து குறைச்சி விடுறது யாரு? சித்தார்த்தா. சோபாவோட 2 தலைவாடி போட்டது யாரு? 2 தலைவாடி, முகம் தெரியல, ஐயா முகம் எல்லாருக்கும் தெரியிட்டு 2 தலைவாடி போட்டாங்க. நான் உட்காரல. ஏன் உட்காரல சொல்லுங்க? தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? எந்த புஸ்தகத்திலாவது ஜோசியத்தை கத்துக்குவீங்களா? இதுக்கு முன்ன கத்துக்குவீங்களா? இனிமேல் கத்துக்குவீங்களா? பெரியமா 2 தலைவாடி கொண்டாந்து போடுறாரு, உயரமா நான் தெரியணும்னு. நான் அதில் உட்கார்ல. ஏன்? அதாவது ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான், கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய செல்வந்தன், அவன் எதை தொட்டாலும் பணம், குப்பையை வாங்கினாலும் அவனுக்கு பணம், அதுலேயும் நான் மாணிக்கம் கிடைக்குது. அப்படி ஏகப்பட்ட பணம் சேர்த்துருச்சு, செலவு பண்ண தெரியல. இவ்வளவு பணத்தை என்ன பண்றது? அப்போ பகவான் வர, அவன் சொல்றான், எனக்கு இந்த பணம் குறையிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா. இவ்வளவு இதை தொட்டாலும் வருது, அவன் நஷ்டம் ஆகணும்னு சொல்றதெல்லாம் லாபம் வருது. அப்போ சொல்லி ஒன்றும் செய்யாத, தலைக்க வைக்கிறது மேலே உட்கார எல்லாம் போயிருந்தார். முதல் நாள் உட்கார்ந்தான், ஒரு கடை க்ளோஸ். 2வது கடை உட்கார்ந்தான், வியாபார கடையில் தீ பிடிச்சிருச்சு. 3வது நாள் உட்கார்ந்தான், கொடுத்த கடைக்காரை அவனுக்கு எங்கே பணம் இருக்கிறதான் தெரியுமே தவிர யாராவது இருக்குதுன்னு தெரியாது. எல்லாம் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. அதனால வீட்டில் எப்பவும் தலைவாடியில் உட்காரக்கூடாது. இந்த ஸ்கொயராக ஒன்று இருக்கு உட்கார்றதுக்கு, அதில் உட்காரலாம். தலை வைக்கிற தலைவாடியில் யாரும் உட்காரக்கூடாது. உட்கார்ந்து அந்த வீட்டோட லட்சம் ஓடி போயிடுவான். இது கொடுத்து ஜோதிடத்துக்கு சகுனம் ரொம்ப முக்கியம். அதனால விழா துவங்கிட்ட எல்லா பேச்சாளர்களும் மாணவர் பேச்சை ரசித்து கேட்க தான் வந்திருக்கிறேன். எல்லாம் மனக்கூட என்ன தோடுதோ, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தைரியமா பேசுங்க, எங்கேயும் பயப்படக்கூடாது. ஏன்னா பஞ்சாயத்தை தொடரும்னாலே உங்க பூர்வ ஜன்மம் கொண்டு இருந்தால் தான் தொட முடியும். அதனால தைரியமா பேசுறோம். உங்க பேச்சு கேட்க தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.